கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது பிலிப்பியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுனுடைய மிக முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால், அவர் தாழ்மை உள்ளவராய் காணப்பட்டார். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதாக இருந்தாலும் சிலுவை வரைக்கும் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இந்த காலை வேளையில நீங்களும் நானும் இந்த குணம் உடையவர்களா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமை நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு ஒரு தாழ்மை என்கிறதான குணத்தோடு நீங்களும் நானும் வாழ்வோமே என்றால் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். வேதத்திலே இந்த தாழ்மை குறித்து அநேக வார்த்தைகள் இருக்கிறது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி வேதத்துல இந்த தாழ்மை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் இயேசு இதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து வந்தார். அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்துல இயேசுவை போல வாழ வேண்டும். இயேசுவை போல இந்த உலகத்துல அவருடைய குணம் படைத்தவர்களாய் இருக்கதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை தர அவர் ஆயத்தம் உடையவராய் இருக்கிறார். தாழ்மையை தரித்து கொள்ளுங்க, மேன்மை உங்க வீட்டுக்கு நேராக வரும். தாழ்மையை தரித்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெருமை என்கிற குணம் இருக்குமே என்றால் முற்றிலுமாய் அவைகளை மாற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேவையான உயர்வை கொடுப்பதற்கு தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இயேசுவானவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். நீங்களும் நானும் இதே போல தாழ்த்தி வாழ்வோமே என்றால், தாழ்மை என்கிற குணம் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இயேசுவினுடைய குணாதிசயமான ஆண்டவரே இந்த தாழ்மை என்கிற குணம் எங்க வாழ்க்கையில ஆண்டவரை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில தேவையில்லாத பெருமைகள், யோசனைகள், தேவையில்லாத காரியத்தை கர்த்தர் எடுத்து போட்டு தாழ்மை குணம் உள்ளவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்படியாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.